வணக்கம். இங்கிலீஷ் பேசணும்னு ஆசை இருக்கிறனால வீடியோவை கிளிக் பண்ணியிருக்கீங்க. இதுல குடுத்திருக்கிற செட்டை நீங்க அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சீக்கிரமாவே நீங்க இங்கிலீஷ்ல பேசிடுவீங்க. ஓகேங்களா? வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். எப்பவுமே பிடிச்சிருக்கு அப்படின்றது ஐ லைக் இட் அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்படி சொல்ல வேண்டாமே. ஐ ஆம் ரியலி ஃபாண்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லி பாருங்க. இட் இஸ் ஈஸி அப்படின்றத இட் இஸ் எ பீஸ் ஆஃப் கேக். ஐ ஆம் கன்ஃபியூஸ்டு. ஐ ஆம் எ பிட் பசில்டு. தட் இஸ் இம்பாசிபிள். நடக்க சாத்தியமே இல்லைன்றத இப்படி சொல்லுங்களேன். தட் இஸ் அவுட் ஆஃப் த கொஸ்டின். பி கேர்ஃபுல் அப்படின்னு பார்த்து நட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அததான் வாட்ச் யுவர் ஸ்டெப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாப்போமா? பேசும்போது வரக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பார்த்துடலாம். ஷி இன்சிஸ்டட் டு கம். இன்சிஸ்ட் அப்படின்ற வேர்புக்கு அப்புறம் ஆன் தான் வரணும். ஆன் வந்ததுன்னா அடுத்தது ஜெரண்டு தான் வரணும். அப்ப எது கரெக்ட்? ஷி இன்சிஸ்டட் ஆன் கம்மிங். ஓகேங்களா? ஐ ஆம் லிவிங் ஹியர் சின்ஸ் 2020. 2020ல இருந்தே இங்க வசிச்சுட்டு இருக்கேன். கரெக்ட் தான் அப்படின்றீங்களா? ஒரு பாஸ்ட்ல தொடங்கி பிரசன்ட் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது present perfect continuous. அப்ப என்ன வரணும்? I have been living here since 2020. ஓகேங்களா? One of my friend is here. என்னோட ஃப்ரெண்ட்ல ஒருத்தன் எங்க இருக்கான். வரக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் எங்க இருக்கான்னு வரணும். One of my friends is here. ஓகேங்களா? He is senior than me. வரக்கூடாது. He is senior to me. ரெண்டு பேரை கம்பேர் பண்ண என்னோட அவன் பெரியவன். ஓகேங்களா? He is senior to me. The sceneries are beautiful. Sceneries-க்கு plural கிடையாது. Sceneries-னு வரக்கூடாது. The scenery-ன்னு தான் வரணும். The scenery is beautiful. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாப்போமா? நார்மலா பேசுறதுக்கு பதிலா கொஞ்சம் பொலைட்டா பேசினா நம்மளோட இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா இருக்கும். க்ளோஸ் த டோர். கதவை மூடு அப்படின்றத could you please close the door? கதவை மூட முடியுமா அப்படின்னு கேட்டு பாருங்க. நல்லா தானே இருக்கு. show me your notes அப்படின்றத could you mind showing me your notes? speak slowly. கொஞ்சம் மெதுவா பேசு அப்படின்றத கூட கொஞ்சம் மெதுவா பேச முடியுமா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? could you speak a little more slowly please? ஓகேங்களா? repeat that. திருப்ப சொல்லு அப்படின்றத could you repeat that please? கூட கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகேங்களா? help me. எனக்கு உதவி பண்ணு அப்படின்றத could you give me a hand please? கொஞ்சம் கை கொடுக்க முடியுமா? ஓகேங்களா? இதே மாதிரி பேசி பாருங்க. அப்படி கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ண இங்கிலீஷ் தானா வரும். ஓகேங்களா? கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் பார்த்துடலாம். நிறைய வேலை இருக்கா அப்படின்னு கேட்கறத எப்படி கேட்கலாம்? Do you have a lot of work today? ஓகேங்களா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்றத may I help you? அவன் ரொம்ப கேர்ஃபுல்லா வேலை பார்க்கறான் அப்படின்றத he works very carefully. ஓகேங்களா? நான் நாளைக்கு முடிச்சிருவேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I will finish it by tomorrow. உன் முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும். Your effort will surely succeed. இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இங்கிலீஷ் பேசிடுவீங்க. ஓகேங்களா? வெக்காபுலரி பார்த்துடலாம். நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பா வெக்காபுலரி தெரியணும். ஓகேங்களா? வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சாதான் பேச முடியும். டெய்லி ஒரு 4-5 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டெலிஜென்ட். இது ஒரு அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் கேர்ஃபுல். ஆப்போசிட் லேசி. சென்டென்ஸ் பார்த்துருவோமா? She is a diligent employee who always complete her work on time. அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் எம்ப்ளாயி. அவளோட ஒர்க்கை ஆன் டைம்ல முடிச்சிருவா. A lazy student rarely finish his work. லேசி ஸ்டூடெண்ட் அவனோட ஒர்க்கை முடிக்க மாட்டா. ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இன்சைட்ஃபுல் அப்படின்னா டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அர்த்தம். ஆப்போசிட் என்ன? சூப்பர்ஃபிஷியல். சூப்பர்ஃபிஷியல் அப்படின்னா மேலோட்டமான. The teacher gave an insightful explanation of the topic. அந்த டாபிக் ரொம்ப டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னு அர்த்தம். சூப்பர்ஃபிஷியல்னா என்ன? மேலோட்டமான அர்த்தம். His superficial answer failed to address the real issue. மேலோட்டமான விளக்கம் என்ன ஆயிட்டு? என்ன ரியல் இஷ்யூன்னு தெரியாம போயிட்டு. ஓகேங்களா? அப்ப டெலிஜென்ட் அப்படின்னா என்னது? ஹார்ட் ஒர்க்கிங். இன்சைட்ஃபுல் அப்படின்னா என்னது? டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஹெசிடேட். இது verb. ஹெசிடேட்னா என்னது? தயங்குவோம் இல்லையா? நம்மளோட ஐடியாஸ் எல்லாம் சொல்ல தயங்குவோம். தப்பா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதோட ஆப்போசிட் என்ன? டிசைடு. தயங்காம நம்ம முடிவு எடுக்கிறதுன்னு அர்த்தம். டு பாஸ் பிகாஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி. ஆப்போசிட் என்ன? டிசைடு. Don't hesitate to share your ideas during the meeting. மீட்டிங் அப்போ உன்னோட ஐடியாஸை சொல்ல தயங்காத. Please decide before the deadline. டெட்லைனுக்கு முன்ன முடிவு பண்ணிரு. அடாப்டபிள் அப்படின்னா என்ன?
இருக்கிற இடத்துக்கு தக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் என்னது அடாப்டபிள். இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஏபிள் டு அட்ஜஸ்ட் ஈஸிலி டு நியூ சிச்சுவேஷன், புது சிச்சுவேஷனுக்கு தக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. இதோட ஆப்போசிட் என்ன? இன்ஃபிளெக்சிபிள். ஃபிளெக்சிபிள்னா வளைஞ்சு கொடுக்கறது. இன்ஃபிளெக்சிபிள் அப்படின்னா வளையாம இருக்கிறதுன்னு அர்த்தம், அட்ஜஸ்ட் பண்ணாம இருக்கிறது. ஓகேங்களா? an adaptable person can work well in any environment. adaptable person எந்த environmentலயும் வேலை பார்ப்பான். an inflexible attitude often create problem at work. inflexible அதாவது வளைஞ்சு கொடுக்காம இருக்கிறது எப்பவுமே ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துருவோம். ஒரு சின்ன கான்வர்சேஷன் பார்த்துருவோமா? why are you carrying so many books? நீ ஏன் நிறைய புக்ஸ் வச்சிருக்கேன்? I am preparing for a competitive exam. competitive examக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். that's quite challenging, isn't it? அது ரொம்ப சேலஞ்சிங் தானே? ஆமா இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? yes, but I am determined to succeed. நான் வந்து சக்சீட் பண்ணணும், வெற்றி பெறணும்னு முடிவு எடுத்திருக்கேன், தீர்மானம் பண்ணிட்டேன். your dedication will definitely pay off. உன்னோட டெடிகேஷன் உனக்கு நல்ல ஒரு பலனை தரும். ஓகேங்களா? இதோட வெக்காபுலரி பார்த்துருமா? ப்ரிப்பேரிங் அப்படின்னா என்ன? கெட்டிங் ரெடின்னு அர்த்தம். சேலஞ்சிங்னா டிஃபிகல்ட் பட் இன்ட்ரெஸ்டிங். டிட்டர்மைண்ட் அப்படின்னா என்ன? ஃபிர்ம்லி டிசைடட், தீர்மானம் பண்ணிடுறது. டெடிகேஷன்னா ஹார்ட் ஒர்க் அண்ட் கமிட்மெண்ட். சக்சீட் அப்படின்னா அச்சீவ் த டிசையர்ட் ரிசல்ட். நமக்கு தேவையான ரிசல்ட்டை அச்சீவ் பண்றதுதான் சக்சீட். ஓகே, ஒரு சின்ன கான்வர்சேஷன் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி கதையும் பார்க்கலாம். ஹேவ் யூ ஃபினிஷ்ட் டுடேஸ் அசைன்மெண்ட்? இன்னைக்குள்ள அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டியா? நாட் எட், ஐ ஆம் half way through it. பாதி வழியில நிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை I am half way through it அப்படின்னு சொல்லலாம். Do you need any help? உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா? No thanks, I can manage. All right, good luck. ஓகேங்களா? ஒரு வீட்டுல அக்காவும் தம்பி இருப்பாங்க. தம்பி படிக்கிறப்போ ஹோம்ஒர்க் பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அக்கா வந்து கிண்டல் பண்ணாம எப்படி ஹெல்ப் பண்றா அப்படின்றது தான் பார்க்க போறோம். Anita noticed that younger brother was struggling with his homework. அவனோட யங்கர் பிரதர் ஹோம்ஒர்க் பண்ண ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கான். இன்ஸ்டெட் ஆஃப் கிரிட்டிசைசிங் ஹிம், கிரிட்டிசைஸ் பண்ணாம, she patiently explained the question. அந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்றா. ஆஃப்டர் an hour, கொஞ்ச நேரம் கழிச்சு, he understood the lesson. இந்த லெசனை புரிஞ்சுக்கிறான். and completed his work with confidence. அந்த ஒர்க்கை கான்ஃபிடன்ஸோட முடிச்சிட்டான். their parents appreciated Anita's kindness and patience. ஓகேங்களா? இதை அப்படியே ஒருக்க படிங்க. இதே மாதிரி சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி நம்மளும் கதை எழுதி படிச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இங்கிலீஷ்ல சீக்கிரமாவே பேசிடலாம். இதே செட்டை ஃபாலோ பண்ணுங்க. இந்த செட் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்க இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.